ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமென்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இஞ்சி கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இஞ்சி பிக்கிள்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது ஒண்ணே போதும், சாத்து கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். இது சத்திய சாப்பாட்டில விளம்பக்கூடிய ஒரு அருமையான பிக்கிள் ரெசிபி தான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடிக்கனமான வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எந்த எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கேரளால பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் இஞ்சி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இஞ்சிய தோலெல்லாம் நீக்கி, இந்த மாரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். முடிஞ்ச அளவு நம்ம இஞ்சி வந்து ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் வந்து ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது, நல்ல ஈவனா ஃப்ரை ஆகி வரும். ஓகே, இப்போ அப்பப்போ கலந்து கொடுத்து, தீ வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்பப்போ கலந்து கொடுத்து நல்லா இதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி அளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தீயை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இனி வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாதி வந்து வெந்துடுச்சு. இது கூடவே இன்னும் 1, 2 பொருட்கள் சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் கட் பண்ண சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ண சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியிலே நல்லா காரம் இருக்கும். ஸோ தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா வதங்கட்டு. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே போதும். ஓகே, நல்லா வதங்கி இதை நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சியை வந்து நல்லா சைடில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தீயை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சியை மெதுவாக வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா சலன்னு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பவுட்ரு பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைன் பவுட்ராகவும் இல்லாமல் லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி இதை பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா, நம்ம இதே ஆயிலில் இஞ்சியை ஃப்ரை பண்ணி எடுத்து அதே ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இவ்வளோ தேவையில்லை. நான் அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். தீயை வந்து நம்ம பற்ற வச்சு ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம். மசாலா சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காயப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இதை வந்து நம்ம கலந்து விடுவோம். இந்த மசாலா தீ ரொம்ப ரொம்ப சிம்மில் இருக்கணும், பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கலந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம்ல, அந்த இஞ்சி பவுட்ரு பண்ணி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி இன்னுமே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு நமக்கு வேணும், ஏன்னா இது பிக்கிள் ரெசிபி. ஓகே, இப்போ நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டு இதை வந்து தீயை வந்து இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொதிக்கிறது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நல்ல இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தீயை சிம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே கொதி வந்துச்சு. இப்போ நம்ம தீயை பார்த்திங்கன்னா சிம் பண்ணிக்கணும். ஓகே, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்ம இஞ்சி பிக்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, இல்லை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். பட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க சேர்க்க வேண்டாம். ஓகே, இந்த பருவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நம்ம இஞ்சி பிக்கல். இப்போ சர்க்கரை சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஓகே, கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பிக்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இது இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இஞ்சி பிக்கல் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சாத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓன சத்திய சாப்பாடில் விளம்பக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.